ஹாய் லவ்லீஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வெயிட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோலில் நம்ம ஃபேஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டோல்லையும் நான் ஒரு மெத்தட் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். அண்ட் ஆல்சோ நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இடையில தான் நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ வந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கும் தெரியும். 6 மெத்தட்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஸோ அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஐம் வெரி சாரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கம்மி பண்ணேன்னா இடையில வர அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கம்மி பண்ணலை. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு பார்த்தீங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன ப்ராப்ளம், மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்து ரிமூவ் பண்ணாமே நம்ம ஃபேஸ் கவர் பண்ணுறது தான். இப்போ வந்து ஃப்ரீ ஹேரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எனி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் கவர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பின்னாடி போடுற நாட் வந்து ஸ்டேபிளாக நிற்காது. அதுதான் வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு ப்ராப்ளமே. நம்ம ஏதாவது ஒரு கொண்டையை தூக்கி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு நிற்கும் ரொம்ப நேரம். இப்போ வண்டியில் ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா கூட அது வந்து ரிமூவ் ஆகாது. சில டைமில் நம்ம அப்படி பண்ணாத பட்சத்தில் ஃபாஸ்ட்டாக போகும்போது கழண்டுட்டு வர ஜாஸ்தியான வாய்ப்பு இருக்குது. இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்னா அது இந்த மெத்தட் தான். அந்த ஸ்டோலை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சேர்த்து ஒரே நாட்டாக நம்ம போட்டுட்டு பின்னாடி பாருங்கள், இப்படி ஒரு நாட் வந்து ஒன்றோ இல்லை 2ஓ நம்ம ஸ்டோலை பொறுத்து, நம்ம ஸ்டோல் பெருசாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கலாம், டைட்டாக வேணும் அப்படின்னா. இல்லை ஓகே ஒன்றேன்னா ஓகே. அண்ட் அதை போட்டுட்டு இங்கே 2ஆக இருக்குல்ல, இதை வந்து நம்ம பின்னாடி எடுத்து விட்டுறணும். இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஐஸை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிடுவாங்க. சில பேர் ஐப்ரோஸ் வரைக்கும் வந்து விட்டு கவர் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளுடைய இஷ்டம் தான். எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் போகலாமா? And this is second type. Mainly this type is made for border வச்ச துப்பட்டா. எஸ், இந்த டைப் வந்துட்டு பார்டரில் வச்ச துப்பட்டா இருக்கும்ல, துப்பட்டாவில் வந்து சைடில் அந்த பார்டர்லலாம் வந்து டிசைன் இருக்கும்ல, எஸ்பெஷலி அது ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் இந்த டிசைனு. மற்றவங்க போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. இதை வந்து இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து இதை பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நானே நினச்சேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் போல். எல்லாமே அப்படி தானே, லைக் இதுவும் அப்படி தான். பார்க்க தான் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து மஸ்ட்டு ட்ரை. டிஃப்ரெண்ட் துப்பட்டாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மெயினாக இந்த பார்டர் வச்ச துப்பட்டாவில் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இதை போட்டுட்டு தான் அதை வந்து திங்க் பண்ணேன், சார் நம்ம பார்டர் வச்ச துப்பட்டாவில் ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. பட் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. நம்ம எப்படி வேணால் பண்ணலாம், இருந்தாலும் அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும்ல, அதுக்காக. கொண்டை எதுக்கு போட சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா நாட்டுமே நம்ம மேலே அந்த கொண்டைக்கு மேலே போடும்போது அது ஸ்டேபிளாக நிற்கும். அதனால தான் போட சொன்னேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த டைப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக வெளியே தெரியறதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நம்ம டைட்டாக பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த ஒரு இஷ்யூ வராது. லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு அது மாதிரி வரும். நம்மளுக்கு இன்கேஸ் வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் தேர்ட் டைப். இந்த டைப் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச, எனக்கு ஈஸியாக இருக்க, நான் யூஸ் பண்ணுற டைப் தான் இது. அண்ட் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. ஆனால் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணுறத எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, குழப்பமா இருக்கும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்களே பார்த்து
மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் தான் ஆகும். ஸோ, அதனால இதில இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பார்த்தீங்களா? இதுலயே எனக்கு எவ்ளோ ஸ்டக் ஆகுது. அப்ப நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ, அதனால நீங்களே பார்த்து கத்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் 4த் டைப். இந்த டைப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கனெக்டடான ஒரு டைப்பு. ஏன்னா, இது எப்படி போடுறது, என்ன பண்ணுறது, எதில போடுறதுன்னு எதுவுமே தெரியாம 0 நாலேஜ்ல இருக்கும்போதுலேருந்து மத்தவங்க போடுறத பார்த்து இது எப்படி போடுறாங்க அப்படின்னு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் கத்துக்கிட்டு, நான் சின்ன வயசுல வந்து ட்ரை பண்ண ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். ஆனா, இப்போ வந்து எனக்கு இந்த மெத்தட் அந்த அளவுக்கு புடிக்கிறதில்ல. கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருக்கு. மேல ஒரு நாட்டு, கீழ ஒரு நாட்டுன்ட்டு. அதனால இத விட பெட்டரா, ஈஸியா இருக்கிறது இதுக்கு முன்னாடி 3ஆ பார்த்தது தான். ஸோ, அதனால நான் வந்து அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இத ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ காட்டியிருக்கேன். எனக்கு என்னமோ எல்லாத்தையும் பார்க்கும்போது தீவிரவாதி மாரி இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஸ்டோன்ல போட்டது வந்து எனக்கு என்னமோ தீவிரவாதி மாரியே இருக்கு பார்க்கறதுக்கு பிளாக் கலர்ல. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது அண்ட் நீங்க இத ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. எனக்கு இது எப்படி இருக்குன்னும் சொல்லுங்க. அண்ட் திஸ் இஸ் 5த் டைப். இந்த டைப்பும் ஈஸி தான். இந்த டைப் ஸ்பெஷலி மேட் ஃபார் கவரிங் தொப்பை. அது என்ன கவரிங் தொப்பை? தொப்பைய கவர் பண்றதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு டிசைனா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டிசைனும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்காக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஷோ பண்றேன்னா, இதில ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த தொப்பைய கவர் பண்றதுக்காகவே நெறைய பேர் வந்து ஷால் போடுவாங்க. ஷால் போடுறதே தொப்பைய கவர் பண்றதுக்காக தான். ஏன்னா, அது குறைக்க முடியாதுல்ல அவ்வளோ சீக்கிரம். அதனால இந்த இந்த டைப் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஸ்டோல் போட்டாங்கன்னா, நம்மளுக்கு செஸ்ட் வரைக்கும் தான் கவர் ஆகுமே தவிர, தொப்பை கவர் ஆகாது. அது நெறைய பேருடைய ப்ராப்ளமாவும் கூட இருக்கும். ஆனா, தொப்பையும் சேர்ந்து கவர் ஆகணும் அப்படி, இன்னும் ஃபேஸும் கவர் பண்ணணும். ஆனா, நம்ம வந்து ஷால் போடக்கூடாது. வெறும் ஸ்டோல் மட்டும் தான்னா, கண்டிப்பா இந்த டைப் வந்து நான் உங்களுக்காக சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டைப் தான். பாருங்க.
அண்ட் திஸ் இஸ் த 6th டைப், தி ஃபைனலுக்கு வந்தாச்சு, எண்ட் ஆஃப் த வீடியோவும் கூட. அண்ட் இந்த டைப்பும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பார்த்து எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் இதுவும் ஈஸி. அண்ட் பார்க்குறதுக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சிமிலராக மேலே சேஞ்ச் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா கீழே சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி பார்க்குறதுக்கு ஓவரால் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஏமா இத்தனை அப்படின்னா, இத்தனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனையும் ஷோ பண்ணேன். இதுக்கு மேலேயே இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், இது வரைக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை மட்டும் சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஷோ பண்ணேன். அண்ட் இது ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ நான் சொல்கிறேன் என்னென்னா, நம்ம இப்படி கட்டும் போது பின்னாடி வந்துட்டு நாட் போட்டுட்டு கீழே வந்து நிறைய பேர் வந்து கவர் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ நம்ம கவர் பண்ணுறதுனால நம்ம பேக்லேயுமே இப்போ வந்துட்டு லோ நெக் போடுறவங்க இல்லை இந்த ப்ளவுஸ் போடுறவங்களுக்குலாம் வந்து பின்னாடியும் டேன் ஆகும்ல. ஸோ அதுக்காக பின்னாடியும் கவர் பண்ணணும். ஆல்சோ ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி மேலே 2 இடத்துலையும் நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு பிகினிங்கில் இந்த மாதிரி வர வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்க அந்த துப்பட்டா ஒரு ஷால் எனிதிங் அதை தூக்கிட்டு மேலே வந்து நம்ம இழுக்கும் போது இந்த காதுக்கு கீழே வந்து கொஞ்சம் துணி இருக்கும், அதை வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது வந்து சரியாயிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கொஞ்ச நாளாக எனக்கே அது தெரியாமல் இருந்தது, அப்புறம் நானே அதை வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் அதையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு. அண்ட் அவ்வளோதான், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நோஸ் கிட்ட நம்மளுக்கு டைட் ஆயிடுச்சு, நம்மளால ப்ரீத் பண்ண முடியல, மூச்சு விட முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பின்னாடி நாட் அவுத்துட்டு லூஸ் பண்ணிவிட்டு நம்ம போடணும்னு இல்லை, நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் இழுத்து விட்டோன்னா அது லூஸ் ஆகிடும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. 6 மெத்தட்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 6 மெத்தட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் கீர்த்தி அண்ட் பாய். வெயிட் என்னென்னா, நம்மளுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க இந்த வீடியோ பண்ணித்தர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷலி மேட் ஃபார் தட் பர்சன். சிஸ்டர், நீங்கள் கேட்டதை நான் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு எது நல்லாயிருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இருக்க 6மே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.